ப்ரோமோ வீடியோ வந்தது பார்த்தீங்கன்னா தியேட்டர்லயே பிளாஸ்ட்ன்னு சொல்லி ஆகணும். கமல் ரசிகராகட்டும், ரஜினிகாந்த் ரசிகர்களாகட்டும் 2 பேத்துக்குமே ஒரு ஹேப்பியான மூமெண்ட்ஸ். 2 பேத்துக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிங் இப்போ புதுசா கிரியேட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் கண்டிப்பா இந்த பாண்டிங் அப்படியே இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கமல் ரசிகராகட்டும், ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் 2 பேத்துக்குள்ள அந்த பாண்டிங் அகைன் கிரியேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஆஃப்டர் 46 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஒண்ணா நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. தியேட்டர்லாம் பார்க்கும்போது நெறைய தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா இருந்து அந்த அந்த ப்ரோமோ பார்க்குறதுக்காகவே டிக்கெட் எடுத்துட்டு போன கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா இது வேற லெவல்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல ப்ரோமோஸ கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஒரு பக்கம் இருக்க இப்போ ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் ஒண்ணு தெரியுதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன் அவருடைய பேர் முதல்ல கேஹெச் அப்படிங்கிற மாரி குறிப்பிட்டு, 2வதா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பேர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாரி குறிப்பிடுறாங்க ஆர்ஹெச். ஏன் கமலஹாசன் அவருடைய பேர முதல்ல போடுறாங்க? ரஜினிகாந்த் அவர் தானே இப்போ தமிழ் சினிமா ரூல் பண்ணிட்டுருக்காரு. அவருடைய பேர தானே போடணும் அப்படிங்கிற மாரி ரஜினிகாந்த் ஃபேன்ஸோட ஆதங்கம் புரியுதுங்க. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமே கமலஹாசன் இல்லைங்க. ரஜினிகாந்த் அவர்கள் தான். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா திரைக்கு வருவதற்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் ஒரு ஸ்டாருங்க. ஓகேங்களா? அபூர்வங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் என்ட்ரி ஆகும்போது கமலஹாசன் அவர்கள் ஹீரோவா நடிச்சிட்டுருக்க திரைப்படங்கள் இருக்கு. அந்த டைமில ரஜினிகாந்த் அவர் உள்ள கமலஹாசன் அவர்கள ஓவர்டேக் பண்ணி இப்போ ஒரு பொசிஷன்ல வேற மாரி இருக்காரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு மதிப்பு, மரியாதை கொடுக்குற விதமா பார்த்தீங்கன்னா அவருடைய பேர முன்ன போடுங்க அப்படிங்கிற மாரி டைரக்டர்ஸ்கிட்டயும் எல்லாத்துக்கிட்டயும் ஃபைனலைஸ் பண்ணி ரஜினிகாந்த் அவரே விருப்பப்பட்டு தெரிவிச்சுருக்காரு. இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அவருடைய பேர முன்னாடி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் ரீசனும் இல்ல. ரஜினிகாந்த் அவருடைய பேர் 2வது குறிப்பிடுறாங்க. அதாவது முதல்ல வர்றத பெரிய ஆளு, 2வது வர்றது சின்ன ஆள் அப்படிங்கிறத தாண்டி ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல 2த்துக்கும் ஈக்குவலா பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஈக்குவலா குடுத்துருக்காரு நெல்சன் அவர்கள். அது உண்மையா பாராட்டணும். 2 பேத்துக்கும் டயலாக் டெலிவரி கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. அண்டு இதில எனக்கு புடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா 2 பேர் நடந்து வரும்போது ஒருத்தர் சாவி தூக்கி போடுவாரு. இன்னொருத்தர் அத கேப்சர் பண்ணுவாரு. அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு. நைஸ்ன்னே சொல்லி ஆகணும். எனக்கு இந்த ப்ரோமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. திரையரங்கம் அதிருது. வேற லெவல் பிளாஸ்ட் மோடிங் தான்.